ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா?
இந்த பாயன் பெண்ணாக பிறந்திருக்க மேல இருந்திருக்க கூடாது ஆண்டவா. இந்த பாயனா இருந்து போயிருக்க கூடாது அம்மா. ரெண்டு கட்ட வரல கட்டி வச்சு நீ கட்டில் இல்லை உன்னோட பத்துனா எனக்கு ஒரே புழுக்கமா இருந்து சும்மா அப்படியே காற்று ஓட்டமா காற்று வீசுது. காற்று ரெண்டாவது விஷயம். ஆமா ஆமா நேரமாகி விட்டது. ஆற்றுல தண்ணி வச்சு விட்டது. புறப்படும் போருக்கு மலைநாட்டுக்கு
நம் போருக்கு வந்து நமக்கா பயந்து ஓடி விட்டான். ஓடிவிட்டான். இந்த செய்தி அப்பாவோட சொல்ல வேண்டும். மச்சான் என்ன? நில்லுங்க. பார்த்தாயா, நாட்டு மன்னர் என்று நாட்டை விட்டு ஓடிவிட்டான். உண்மை. நாட்டு மன்னர் கிடையாது, நாட்டு மக்கள் வாடி வருகிறார்கள். அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இதே நாட்டில் இருக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும். இதே நாட்டில் இருந்து ஆமா, நாட்டு மக்கள் அறிவுரை எடுத்து உரைக்க வேண்டும். அந்த செய்தியை உனக்கு தந்தை நான் உரைக்க. நீ போய் சொல்லு, சீக்கிரம் புறப்படு. இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி. இங்க நாடகம் எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறா? அம்மையார் பேரு சித்திரலேகா. அந்த அம்மா பேரு என்ன? சித்திரலேகா. கலை அன்பர்களே, இந்த அணக்காவூர் கிராமத்தில் அம்மையார் சித்திரலேகா அம்மையார் அவர்கள் சீரும் சித்திரலேகா தானே? அதான் சொன்னேன் நானு. இது அப்புறம் படிக்க சொல்றேன். சித்திரலேகா அம்மையார் அவர்கள் இந்த அணக்காவூர் கிராமத்திலே கணவனோடு உற்றார் உறவினோடு மக்களை பெற்ற மகராட்சியாக பேர பிள்ளைகளோடு சீரும் சிறப்போடு வாழ்ந்து நல்ல பேர் எடுத்து இறைவனடி சேர்த்து விட்டார்கள். அந்த அம்மையார் சொர்க்கம் சேர்வதற்காக இங்கே நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கலை அன்பர்களே, கள்ளுக்கழகு மாணிக்கம், நெல்லுக்கழகு சிறுசம்பா, நீருக்கழகு பன்னீர், பூவுக்கழகு செண்பகப்பூ, கடலுக்கழகு பார்க்கடல், இன்னும் ஊருக்கழகு அணக்காவூர் கிராமம். இந்த அணக்காவூர் கிராமத்தில் அம்மன் அமர்ந்த ஊராகவும் கிராம தேவை அமர்ந்த ஊராகவும் விநாயகப் பெருமாள் அமர்ந்த ஊராக விளங்கக்கூடிய இந்த அணக்காவூர் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர், இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், மணிக்காரர், கவுன்சிலர், நம்பர்கள், நாட்டாண்மை, விருதுநகர், இந்த கிராம அசேஷம், அதோடு மகளிர் அணி, இளைஞர் அணி அனைவரும் ஒருங்க சேர்ந்து, அது மட்டுமில்லை, இங்கே அம்மையார் அவர்கள் சித்திரலேகா அம்மையார் அவர்கள் இறந்து விட்டார்கள். அந்த அம்மையார் சொர்க்கம் சேர்வதற்காக அந்த குடும்பத்தினர் அனைவரும் ஒருங்கே சேர்ந்து எங்களது சீனிவாசா நாடகத்தை பாராட்டி 200 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். இந்த கிராமத்திற்கும் இந்த குடும்பத்தாருக்கும் நன்றி. வணக்கம். நாடகம் தூங்கும் படிக்க சொல்லுமா, இந்த சீட்டு படிக்க சொல்ல. என்ன சொன்ன சரி பேர் சொன்ன சேகரே சேகரா. கலை அன்பர்களே, அண்ணா